இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஃப்ரில்டு டிராகன். வடக்கு ஆஸ்திரேலியால தான் இந்த ஃப்ரில்டு டிராகன் காணப்படுது. இத ஃப்ரில்டு லிசார்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பேர்லயே உங்களுக்கு ஃப்ரில்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அது ஏன் அப்படின்னா இதோட கழுத்தை சுத்தி ஒரு ஸ்கின் இருக்குமா. அந்த ஸ்கின்னு இது அச்சுறுத்தப்படும் பொழுது பயங்கரமா விரியுமா. அதாவது ஏதாவது ஒரு விலங்கு இதை தாக்கு வரும்பொழுது இது அந்த ஸ்கின்னை ஒரு பெரிய குடை மாதிரி விரிக்குமா. அப்ப அந்த விலங்கு இது ஏதோ பெரிய விலங்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு அது பயந்து ஓடிடுமா. இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த லிசார்ட் இந்த ஸ்கின்னை பெருசா விரிக்கிறதாகவும் குறிப்பிடுறாங்க. மெயினா இது கழுத்தை சுத்தி இருக்கிற இந்த ஸ்கின்னை இது தற்காப்புக்கு தான் பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாம இது கிராஸ்ஹாப்பர், சிலந்தி அந்த மாதிரி சிறிய வகையான பூச்சிகளை தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுமா. மேலும் இது 2 அடி வரைக்கும் வளரக்கூடியதான். இந்த ஃப்ரில்டு டிராகன்னால மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதனால ஒரு சில பேர் இதை பெட்ஸாவும் வீட்டில் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வீட்டில் இருக்கும்போது இதோட ஆயுட்காலம் 15 to 20 வருஷம்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இது காட்டில் வாழும்போது இதோட ஆயுட்காலம் வெறும் 10 வருஷம் தானா. இந்த ஃப்ரில்டு டிராகன் பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருக்குமா. அது மட்டும் இல்லாம இது கழுத்தை சுத்தி இருக்கிற அந்த ஸ்கின்னு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் விரியுமா. இது டே டைம்ல மட்டும்தான் ஆக்டிவா இருக்குமா. நைட் டைம்ல கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வீட்டில் வளர்க்கும் பொழுது அது கழுத்தை சுத்தி இருக்கிற அந்த ஸ்கின்னு விரியறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. காட்டுல இருக்கும்போது ஏதாவது ஒரு விலங்கு இதை தாக்க வரும்பொழுது இது அந்த ஸ்கின்னை விரிக்கும். ஆனா இதை வீட்டில் பெட்டா வளர்க்கும் போது அந்த ஸ்கின்னை விரிக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. இதனால இதை வீட்டில் வளர்க்குறவங்க இது ஸ்கின்னு ரொம்ப ரேரா தான் விரியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மேலும் ரொம்ப டிஃப்ரெண்டான பெட்ஸை வீட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஃப்ரில்டு டிராகனை வளர்த்துட்டும் வராங்களாம்.